Hey guys, Assalamu alaikum. Welcome to our channel. என் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிவிட்டு பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேடம் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டாங்க மார்னிங். ஸோ அவங்கள ஸ்கூலில் கொண்டு போய் விடணும். அதுக்கு என் குட்டி பொண்ணையே அழைச்சிட்டு தான் போவேன் சேர்த்து. போகிறது என்னமோ பெரிய பொண்ணு தான். முன்னாடியே போய் சின்ன குட்டி ஏறிப்பாங்க பைக்கில். ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் என் குட்டி பொண்ணு பண்ணுற அட்ராசிட்டி இருக்கே அப்பா, வீட்டுக்குள்ளே வராதன்னு அழுவா. வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது, வெளியில் போயிட்டாங்க, அப்படியே ரவுண்ட் போய்கிட்டே இருக்கணும். எல்கேஜி யூகேஜி ப்ரைவேட் ஸ்கூலில் போட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டேரெக்டாக கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் சேர்த்து விட்டேன். சில பேர் கவர்மெண்ட் ஸ்கூல்லலாம் சேர்க்காத, கவர்மெண்ட் ஸ்கூல்லலாம் படிப்பு நல்லாவே இருக்காது, அப்புறம் சுத்தமாக இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. பட் அட்வைஸ் மட்டும் பண்ணுவாங்க. ஃபீஸ் யாரும் கட்ட போகிறது இல்லை. நம்ம நிலமை நம்மளுக்கு தான் தெரியும். ஸோ இது என்னோடய ஹஸ்பண்டோட முடிவு. படிக்கிற பிள்ளை எங்கே போட்டாலும் படிக்குங்க. கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலும் சில பேர் சொன்னாங்க பொம்பளை பிள்ளைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் போதும் அப்படின்னு சொன்னாங்க. அது ஏன் அப்படி சொன்னாங்கன்னு எனக்கு தெரியலை. ஏன்னா பொம்பளை பிள்ளைக்கும் படிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். 2 மடங்கு அவசியம். ஏன்னா ஃப்யூச்சரில் ஒரு கட்டத்தில் அது தான் அதை காப்பாற்றும். அந்த படிப்பு தான் அந்த பெண் பிள்ளையை காப்பாற்றும். ஸோ அந்த மாதிரி பேசுகிறதும் தப்பு. இந்த மாதிரி பேசுகிறதும் எக்ஸாமில் எல்லாமே 100 தாங்க. ஏ கிரேட் தான் வாங்கியிருக்காங்க. நல்லா படிக்கிறாங்க. பட் அந்தளவுக்கு ப்ரைவேட் ஸ்கூல் அளவுக்கு எதிர்பார்க்கக்கூடாதுல்ல. அங்கே படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இங்கே படிக்க சொல்கிறாங்க. மார்க்லாம் நல்லா தான் எடுத்திருக்காங்க. ஆனால் கொஞ்சம் வாலாகிட்டா இங்கே அங்கே வாயே திறக்க மாட்டா. இங்கே மேடம் வால் பண்ணுறாங்க நல்லா. பரவாயில்ல, அதானே தேவையில்லை. ஏன்னா என் பொண்ணு வாயே திறக்க மாட்டா. இப்போ கொஞ்சம் தேவையில்லை, வாயாடியாக இருக்கா. ப்ராக்ரஸ் கார்டு சைன் பண்ண கூப்பிட்டாங்க. ஸ்கூலில் போயிருந்தேன். ஸ்கூலில் உன்னோட ஆம்பிஷன் என்னன்னு கேட்டு டாக்டர்னு போட்டிருக்காங்க. நான் அதை சொன்னேன், அவள் டாக்டர்னு என்கிட்ட சொன்னதே இல்லை. எப்பயுமே போலீஸ்னு தானே சொல்லுவான்டா. வீட்டில் கேட்டேன், ஏன்னி அங்கே போய் டாக்டர்னு சொன்னேன்னு. இல்லைம்மா எல்லாமே போலீஸ்னு சொன்னாங்க, மிஸ்ஸு டென்ஷன் ஆகிட்டாங்க. என்னடி எல்லாமே போலீஸுங்கிறீங்க அப்படின்னோடனே நான் அதுக்கப்புறம் டாக்டர்னு சொன்னமாட்டோன்னே எனக்கு சிரிப்பாக வந்துடுச்சு. ஆனால் இந்த ஸ்கூல் சேர்த்து புக்கை திறக்கவே மாட்டுறாங்க. நானே சொல்லணும், சொன்னால் தான் படிப்பா, இல்லைன்னா புக்கு திறக்கிற வேலையே இல்லை. நான் எக்ஸாம் டைமில் நல்லா ப்ரிப்பேர் ஆகி படித்து நல்லா மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி நைட் என்ன பண்ணியிருக்கேன்னா, பன்னீர் பட்டர் மசாலா தான். சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் பேசிக்கிட்டே அது போயிடுச்சு. என்னோடய குட்டி பொண்ணும் எல்கேஜி யூகேஜி சேர்த்துட்டு அப்புறமா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இங்கே தான் சேர்க்கணுன்னு பிளான். இன்ஷா அல்லாஹ். பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயாச்சு. ஒரு பக்கம் சப்பாத்தி நானே வளைப்பேன், நானே சுடுவேன், நானே எடுப்பேன், நானே சாப்பிடுவேன். ஸோ அது மாதிரி தான் போகும் என்னோடய லைஃபு. நான் ஏதாவது ஆசையாக டிஃப்ரெண்ட்டாக செஞ்சேன்னாலும் அதை சாப்பிட்றதுக்கு ஆள் கிடையாது. நானே தான் டேஸ்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த 2 குட்டியும் சாப்பிட வைக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். அதை என் பெரிய பொண்ணு சாப்பாடுனாவே விரும்பவே மாட்டான். முதல்ல ஓடுவாள் அந்தளவுக்கு. எந்த சாப்பாடு செஞ்சாலும் இதுவா, பிரியாணி செஞ்சாலும் பிரியாணியா, ரசம் வச்சாலும் ரசமானு ஓடுவாள். அந்த மாதிரி ஆள். ஸோ அதனால தான் சொன்னேன் நானே சாப்பிடுவேன்னு. ஸோ ரெடி ஆயாச்சு. பன்னீர் பட்டர் மசாலா, சப்பாத்தி. அந்த பட்டர் ஸ்மெல் அப்படியே டெம்ப்ட் ஆகுதுங்க அதை சாப்பிட்ணுன்னு. என் குட்டி பொண்ணுக்கோ பெரிய பொண்ணுக்கோ ஊட்டி விட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிடுவேன். குட்டி பொண்ணு சப்பாத்தி வாங்கலை, நைஸாக அந்த பன்னீர் மட்டும் சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு அந்த பன்னீர் டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் சப்பாத்தி சாப்பிட்ல, பன்னீர் சாப்பிட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்க மேடம். ஸோ இந்த vlog இதோடு முடிஞ்சுங்க. இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு போங்க. டாட்டா.